ஆக்டிவேட்டட் உட் சார்கோல் பவுடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் சம்திங் இந்த மாதிரி தான் இருக்குது. கார்ட்போர்ட் பாக்ஸை தான் வந்து கொடுக்குறாங்க. இண்டஸ் வேலி பயோ ஆர்கானிக் ஆக்டிவேட்டட் உட் சார்கோல் பவுடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 100% நேச்சுரல் பவுடர் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 grams கொடுக்குறாங்க. அண்ட் எம்ஆர்பி நமக்கு 199 rupeesக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்டிவேட்டட் உட் சார்கோல் பவுடர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுலேருந்தே தெரியுது இது எவ்வளோ நேச்சுரல் சொல்லிட்டு வேறு எதுவுமே அவங்க வந்து மிக்ஸ் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வேறு என்ன பவுடர்ஸ்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் செக் பண்ணிக்கலாம். சைடு வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைன் பவுடர். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. 100% பியூர் அண்ட் ட்ரிபிள் சிஃப்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் போட்டிருக்கு. அண்ட் உள்ள பவுடர் இந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்குது பவுடர். ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃபைனாக இருக்குது. அண்ட் கலர் வந்து ஜெட் பிளாக்ல இருக்குது. ஸ்மெல் வந்து எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு வந்து வரல, அப்படியே ஒரு பிளண்ட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தக்காளி சாறு, இல்லை சிம்பிளாக வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 times இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். வந்து நான் மில்க் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வெறும் வாட்டர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். லைக் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்ட்ராவாக போடுற இன்க்ரீடியண்ட்டில் எந்த ரிசல்ட்டும் வந்து கிடைக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பவுடரோட ரிசல்ட் தான் அமேசிங்காக இருக்குது. ஸோ அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயினாகவே வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப போர்ஸ் உள்ளலாம் நமக்கு கிளாக் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த அழுக்கு எல்லாமே வந்து ஒன்றா அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ஸோ அதுதான் ஆக்டிவேட்டட் சார்கோலோட மிகப்பெரிய பெனிஃபிட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல க்ளீனான ஒரு சூப்பரான ஸ்கின் கொடுக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாமும் வந்து போகும். லைக் நீங்கள் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா, வெறும் இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா டீப் கிளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ சார்கோல் வந்து மெயினாக டீப் கிளீனிங் பர்பஸ்க்கு தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அதோட பெனிஃபிட்டில் வந்து நமக்கு பிரைட்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சார்கோல் பவுடரோட ஒர்க். அண்ட் இந்த பவுடர் எப்படி எனக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து அது வந்து அதோட ஒர்க் வந்து சூப்பராக பண்ணுச்சு. லைக் கிளீனிங், என்னோட போர்ஸ் உள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்குவீக்கி க்ளீனாக இருந்தது என்னோட ஃபேஸே. அண்ட் ஃபேஸ்லாம் நல்லா டைட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணுற உங்களோட ஃபேஸை வந்து எனக்கு பிரைட்னிங்லாம் தேவையே கிடையாது. எனக்கு வந்து ஃபேஸ் க்ளீனாக இருந்தால் போதும். என்னோட போர்ஸில் இருக்கிற அழுக்கு பொல்யூஷனால் வருது, இல்லை மேக்கப் போடுறதுனால போர்ஸில் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட அடைஞ்சு கிடக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு க்ளீனாக இருக்கணும், என்னோட ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை கொடுக்கலாம். ஃபேஸை க்ளீன் பண்ணுறது மூலமாகவே உங்கள் ஃபேஸோட உள்ளே வந்து அடைஞ்சு கிடக்கிற பொல்யூஷனால் வரதா இருக்கலாம், இல்லை மேக்கப்பால் வரதா இருக்கலாம், இல்லை சிம்பிளாக நீங்கள் டேன் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த டேன் எல்லாமே வந்துடும். உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களோட ஸ்கின் எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தான் டேன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இதுவே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ரொம்ப போர்ஸ் உள்ளலாம் டீப்பாக நிறைய டர்ட் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய யூசேஜ் வந்து தேவைப்படலாம். நான் வந்து ரொம்ப ரேராக தான் மேக்கப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணும்போது ஃபவுண்டேஷன், கன்சீலர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ணிட்டு வந்துட்டு உடனே நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக இனிமேல் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. என்னதான் நம்ம ப்ரைமர் எல்லாம் போட்டிருந்தாலும் கூட நமக்கு உள்ள வந்து மேபி மேக்கப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுற ஒரு சார்கோல் மாஸ்க் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற சார்கோல் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பட் இந்த மாதிரி நீங்கள் பவுடர் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நமக்கு ஒரு ஃபேஸ்க்கு 1 tablespoon போதுமானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஒரு 15 times யூஸ் பண்ணலாம் மினிமம். மட்டும் கிடையாது, உங்களுக்கு பல் வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சார்கோல் பவுடர் எடுத்து நீங்கள் வந்து டூத் பேஸ்ட்க்கு பதில் டூத் பவுடராக யூஸ் பண்ணி தேய்க்க உங்களுக்கு பல்லில் இருக்க மஞ்சள் எல்லாமே வந்து போயிடும்.